पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ त्र्यम्बकं यजामहे। தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். அந்த வார்த்தை தெளிவு தரும், ஞானம் தருதா, அமைதி தருதா. கொஞ்ச நேரம், ஒரு 10 செகண்டாவது காலையிலிருந்து ஒரு 10:30 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் 1.5 மணி நேரம் நான் பேசியிருக்கேன்னு சொல்ல முடியாது. இது வார்த்தைகள் இல்லை. இந்த உண்மைகளை சொல்லவே முடியாது. சிரமப்பட்டு தான் நம்ம வார்த்தைகளை வடிச்சு கொண்டு வரேன் உங்களுக்கு. யாருக்கும் அமைதி புரிந்து கொள்ள தயாரிப்பு இல்லை. இப்போ நான் அமைதியா இருக்கேன் இங்க, அப்படியே அந்த அமைதியை கடத்த முடியும். நீங்க ரிசீவரா இல்லை, உங்களுக்கு வார்த்தை தேவைப்படுது. அதனால நான் அந்த வார்த்தையை ரொம்ப தேர்ந்தெடுத்து கவனமா அமைதியோட சேர்ந்து நான் தரேன். அதுக்குதான் 2 வார்த்தைகளுக்கு உள்ள அந்த இடைவெளியை கவனிங்க அப்படின்னு சொன்னேன். வார்த்தைகள் எடுத்தீங்கன்னா அது அறிவா போகும், அந்த இடைவெளி எடுத்தா அது அமைதியாகும், அது ஞானமாகும். இந்த வார்த்தை திருவார்த்தை, திருமேனி, திருநாமம். திருனா என்ன? இறைத்தன்மைன்னு அர்த்தம். திருனா மரியாதை அல்ல. திருவென்றால் இறைவன், திருவென்றால் கடவுள். தெளிவு குருவின் திருமேனி காண்டல். இறைவனாகவே குரு வருவார், குருவாகவே இறைவன் வருவார். 2 பேரையும் பிரிக்கவே முடியாது. உங்களுக்கு யார் இந்த உண்மையை கற்றுத் தருகிறார்களோ, சொல்கிறார்களோ, அவர்கள்தான் இறைவன். தமிழ் மரபு, சைவ மரபு, நான் எந்த மதத்தையும் பேசல, ஆனால் சைவ மரபுல உலகத்தில் முதல் முறையாக தோன்றிய வேதம் வரும்பொழுதும் இந்த பக்கம் சைவம் வந்துச்சு. சிவம், ஓம் சிவாய நம இங்க இருந்துச்சு. ஓம் நம சிவாய இங்க இருக்குது. ஓம்னா பிரணவ ஒளி, முதல்ல தோன்றின ஒளி. உங்களுக்குள்ள ஒளி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஓம் ஓம் இருந்தாதான் உயிர் இருக்கும். ஓம்னு ஒளி உங்களுக்கு உள்ள போச்சுன்னா உயிர் போயிடும். ஆனா நம்ம அந்த ஓம் நம்ம கேட்டதில்லை. ஓம சொல்லுவோம், ஓம், அது பயன் இல்லை. உள்ள கேட்கணும், உள்ள அதிர்வு. அது கேட்க முடியாது நம்மளால. திரும்ப திரும்ப என்ன ஆகும்? மனம் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்குது, உடல் செயல் பண்ணிக்கிட்டே இருக்குது, அந்த ஒளி கேட்காது. அதனால நம்ம என்ன செய்யறோம்? உள்ள அந்த ஓம்ங்கிற பிரணவ ஒளியை கேட்க முடியாததுனால, உள்ள இருக்கக்கூடிய இறைவனை பார்க்க முடியாததுனால, நம்மளையே நம்ம ஏமாத்திட்டு கோயிலுக்கு போய் கொஞ்ச நேரம் அமைதி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வரோம். அடுத்தது தெளிவு குருவின் திரு உரு சிந்தித்தல். இப்ப மனக்கண்ணுல குருவனுடைய திரு உரு, அந்த இறை உருவத்தை சிந்தித்தால் ஒரு கணம் பயம் போகும். மனம் ஜெயிக்கவே முடியாது, உங்கள் மனதை ஜெயிக்க முடியாது. ஏன்னா அது உங்களை ஒரு வடிவத்துக்குள்ள, உங்களை ஒரு அடையாளத்துக்குள்ள, ஒரு நம்பிக்கை, ஒரு அறிவு, நான், எனது, பற்று, ஆசை, இதுக்குள்ள அடக்கி இருக்கு. அந்த ஒரு ஜெயில போட்டு இருக்கு, பிரிசன். அதுல இருந்து நீங்க விடுவிச்சுட்டு வரவே முடியாது தனியா. அதை ஜெயிக்க முடியாது. அதனால சொல்லுவாங்க, தன்னை வென்றவன் ஞானி. தன்னைனா தன் மனதை ஜெயிக்கணும். தன் மனம் அவ்வளவு பிரச்சனைகள் செய்யும். இந்த உலகத்தில் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நமக்கு எல்லாரும் பிரச்சனைகள் கொடுக்குறாங்க, யாரோ வெளியில இருக்கவங்கள காட்டுவோம், அவ்வளவுதான். நான் தான் பிரச்சனைன்னு யாருமே சொல்லவே மாட்டோம். ஏன்னா மனம் சொல்ல விடாது, அது வெளியில தான் காட்டும். இவரு எனக்கு பிரச்சனை பண்ணிட்டாரு, இவங்க எனக்கு பிரச்சனை பண்ணிட்டாங்க, இந்த சூழ்நிலை எனக்கு இப்படி பண்ணிருச்சு. இதுதான் மனதனுடைய மிகப்பெரிய முக்கியமான மாயை. இதுதான் தன்னை சொல்லாது. தன்னை சொன்னா அது அழிந்துரும், அதுக்கு இருப்பு கிடையாது. அது எப்படி தன்னை தக்க வச்சுக்குது, இதெல்லாம் தான் யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்படி நான் சொல்றது போல உளவியலை சேர்த்து ஆன்மீகத்தை சொல்லணும், அறிவியலா சொல்லணும். மனம் தன்னை இழக்க தயாராக இல்லை. அதனால அது என்ன செய்துக்கிட்டு உங்களை அதோட சேர்த்துக்கிச்சு. ஏன்னா உங்களுக்கென்று ஒரு உலகம் உங்களுக்குள்ள கட்டமைச்சுக்கிட்டீங்க. இதுதான் நான்.
அது நம்மளை சுத்தி ஒரு 4 சுவர் கோட்டை மாதிரி, நம்மளை சுத்தி சமாதி மாதிரி நம்ம கட்டிக்கிட்டோம். இதுல இருந்து காப்பாத்துறது யாரு? அந்த மனசுல இருந்து. பிரச்சனை எங்க இருக்குது? ஒரே ஒரு பிரச்சனை, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மனம் மட்டும்தான். வேற எங்கேயுமே பிரச்சனை கிடையாது. இதுதான் ஆன்மீகத்துல முதல் படி. ஒரு சாதகன், சாதகன்னா முயற்சிப்பவன், முக்தி அடையறதுக்கு முயற்சி செய்பவனுடைய பெயர் சாதகன். உண்மை தேடுபவன். அந்த உண்மை தேடுபவனுடைய முதல் தகுதி, எல்லா பிரச்சனைகளுக்கும், எனக்கு நேருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும், எனக்கு நேருகின்ற எல்லா இன்பங்களுக்கும் காரணம் நானேதான், என்னுடைய மனம்தான் அப்படிங்கறத ஒருத்தர் உணர்றது பெரிய விஷயம். முதல்ல இது இப்படி ஒரு பிரபஞ்சம்னு ஒண்ணு இருக்குது, அது ஒரு உண்மையில நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம மாயையில் இருக்கிறோம். இதுவே தெரியாது யாருக்கும். கடவுள்னா தெரியும், கடவுள் மேல ஒருத்தர் இருக்கிறாரு, எல்லாருக்கும் ஒரு கடவுள் தான், எனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, கீழே சக்தி இருக்கு, இது எல்லாமே சொல்லிடுவோம். ஆனால் உண்மைன்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னா அது என்ன உண்மை? யாருக்கும் தெரியாது. கடவுள் அப்படின்ற ஒரு பெயர் மனிதன் உருவாக்குனது. அவனுடைய பிம்பத்துல வச்சு அவன் உருவாக்குன பெயர் கடவுள், இறைவன், ஆன்மீகம். இதெல்லாம் உண்மை அப்படிங்கிறது இதற்கு அப்பாற்பட்டது. எந்த ஒரு மொழிக்கும், வாக்கியங்களுக்கும், சொற்களுக்கும் அப்பாற்பட்டது உண்மை. அது ஆங்கிலத்துல த அல்டிமேட் ட்ரூத். அது தமிழ்ல மெய்ப்பொருள், பரம்பொருள். இவ்வளவுதான். இந்த உண்மையை நோக்கி நம்ம பயணிக்க முடியுமா? இந்த உலகத்துல, இந்த கலியுகத்துல எல்லாரும் இப்படி இருக்கிறாங்களே, நம்ம உடனே சாக்கு என்ன சொல்லும்? மனம் சாக்கு போக்கு, எல்லாரும் தான், மத்தவங்க தான் காரணம் கஷ்டத்துக்கு. என்ன இந்த உண்மையை நோக்கி வாழ விடாம தடுக்கிறதும் இந்த உலகம்தான். நான் எப்படி ஒரு ஆள் நான் இதுல வந்தா, என்னை சுத்தி என்னுடைய உடனடியா என்னுடைய கணவன், மனைவி, குழந்தைகள் இருக்கிறாங்களே, இவங்களை எப்படி நான் சமாளிப்பேன்? இவங்களுக்கு என்ன நான் பதில் சொல்லுவேன்? அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்களுடைய பார்வை என்ன பற்றி, அவங்களுடைய புரிதல் என்னவாக ஆகும்? அவங்க என்ன ஒரு வழியில் இழுத்துட்டு போவாங்க, என்ன கடைக்கு வான்னு கூப்பிடுவாங்க, எனக்கு இது வேணும்னு கேட்பாங்க, எனக்கு இது தான் சொல்லுவாங்க. நான் இதுல அமைதியில தியானத்துல இருக்கிறேன்னா சண்டை வரும். அப்ப என் மேல அன்பு இல்லையா? எங்களை விட அது என்ன உங்களுக்கு அது பெருசு? இதெல்லாம் நடக்கும். இது இன்றைக்கு நேற்று அல்ல, பல லட்சம் ஆண்டுகளாக மனிதனுக்கு உண்மை தெரிந்த நாள்ல இருந்து இது நடக்குது. இதனாலதான் எல்லாரும் என்ன செய்தாங்கன்னா வீட்டை விட்டு போனாங்க. இதனாலதான் போனாங்களே தவிர வீட்டை விட்டு போகணும், இது ஒரு சம்பிரதாயம்னு யாரும் போகல. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம். அதுல கிரகஸ்தம்னு இருக்கு. கிரகஸ்தம்னா இல்லறம். பிரம்மச்சரியம்னா 6 வயதுல இருந்து திருமணம் ஆகிற வரைக்கும் இந்த உண்மை பாடத்தை கத்துக்கிறது பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம்னா திருமணம் செய்யாம இருக்கிற நிலை அல்ல. இந்த உண்மையை, பிரபஞ்ச கடவுள் தன்மையை, முக்தி அடைவது எப்படி என்பதை, மறுபிறப்பு இல்லாம போகிறது எப்படி, அது கற்றுக்கொள்வது பிரம்மச்சரியம். அதுக்கு அடுத்தது கிரகஸ்தம். இப்ப நம்ம சந்நியாசமும் பிரம்மச்சரியமே நடக்கல, யாருக்கும் இது கத்துக்கவே இல்லை. அப்புறம் உடனே நம்ம நேரடியா குடும்பத்துக்குள்ள போயிடுறோம். அப்ப பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் ஐயோ முடியலையே, சந்நியாசம், வனப்பிரஸ்தம். சந்நியாசம்னா அந்த குடும்பத்தை விடுறது, அவ்வளவுதான். குடும்பத்துல இருப்போம், ஆனா அதை பற்று விட்டுட்டு பிரம்மச்சரியத்துக்கு வந்துருவாங்க பேர குழந்தைகள். அவங்களுக்கு அது சொல்லி தருது. இது இந்தியாவினுடைய ஆன்மீக குடும்ப வாழ்க்கை. இது இப்படிதான் இருந்தது. இது தகர்க்கப்பட்டது, யாருக்கும் தெரியாம போச்சு. எல்லாரும் அறியாமை அதுக்குள்ள போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு பந்தம் இதெல்லாம் நடக்குது. இதனால எல்லாரும் போறாங்க.
இவங்க தொந்தரவு பண்ணுவாங்களோன்னு போனார் புத்தர். சில பேர் தொந்தரவு பண்ணாங்க, போயிட்டாங்க. ரமணருக்கு யாரும் தொந்தரவு பண்ணல. அவரு மதுரையிலிருந்து விழுப்புரம் வரைக்கும் ரயில் டிக்கெட்டுக்கு கூட அவர்ட்ட காசு கிடையாது. 16 வயசு பையன். காசு இல்லாம ஏறி இறங்கிட்டாரு. திருவண்ணாமலைக்கு போறேன். படிக்கிறாரு.